ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ஈசன் அப்டேட்ஸ் ஒன்றைக்கு இந்த வீடியோவில் கங்குவா படத்துக்கு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். கங்குவா இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகி 3 வாரங்கள் தாண்டவும் செஞ்சுச்சு. இப்போ வரைக்கும் இந்த ஒரு படத்துக்கான வேர்ல்டு கலெக்ஷனை பொறுத்திருக்கும் 100 கோடிக்குள்ளே தான் இந்த ஒரு படம் வேர்ல்டுல இப்போ வரைக்குமே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு படத்தை ஒய்டு ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது யூஸ்வலாக நம்ம தமிழ் படம் ரிலீஸ் பண்ணுறதை விட இந்த ஒரு படத்தை ஒரு மிகப்பெரிய அளவில் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். வேர்ல்டுல நிறைய ஸ்க்ரீன்ஸில் இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படிலாம் இருந்துமே இந்த ஒரு படம் நம்ம லியோவோட கலெக்ஷனோ இல்லை ஜெயலரோட கலெக்ஷனோ எந்த ஒரு கலெக்ஷனையும் பீட் வந்து பண்ணாமல், ஏன் இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றியான அமரன் படத்தோட கலெக்ஷனை கூட இந்த ஒரு படம் பிரேக் வந்து பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருக்கவும் செய்யுது. 100 கோடி கூட இந்த ஒரு படம் கலெக்ஷனாக பண்ணவும் செய்யல. நம்ம ப்ரொடியூசர் ஞானவேலுக்கு ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரான ஃபிலிமாக இந்த ஒரு கங்கு அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். சரி, ஓகே. இந்த ஒரு படத்துக்கான ஓடி ரிலீஸை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 12ஆம் தேதி இந்த ஒரு படத்தை அமேசானில் ப்ரீமியர் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கவும் செஞ்சுச்சு. பட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்துக்கான ஹைஸ்டி பிரிண்ட் இப்போ லீக் வந்து ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த ஒரு படத்துக்கான ஓவர்சீஸ் ஹைஸ்டி பிரிண்ட் இப்போ லீக் வந்து ஆயிடுச்சு. அண்ட் இதனால இந்த ஒரு படத்தை கூடி சீக்கிரமாக அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் வந்து பண்ண வந்து போகிறாங்க. அது என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 4ஆம் தேதி இந்த ஒரு படத்தை அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்குது. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.